உலகம் முழுக்க பரபரப்பா பேசப்பட்ட கிரிக்கெட்ல நடந்த 3 கான்ட்ரோவர்சி மூமெண்ட்ஸ். நம்பர் 2008 ஆண்டு நியூசிலாந்து இங்கிலாந்து ஒரு ஓடிஐ மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. 245 ரன் நியூசிலாந்து சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 217 ரன் 43 ஓவருக்கு அடிச்சு வச்சிருந்தாங்க. ஈஸியா ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க. அப்ப எலியட் பேட்ல பால் பட்டு பால் காலுக்கு கீழே விழுந்துரும். மில்ஸு எலியாட்டோ ரிஸ்கியான ரன் எடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்ப பவுலரா இருந்த ரைன் சைட் பாட்டம் பாலை எடுக்க ஓடி வந்திருப்பாரு. வந்தவரு எலியாட் மேலேயே அடிச்சிருவாரு. தெரிஞ்சே அடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சு. ரெண்டு பேருமே அடிச்சு கீழே விழுந்துருவாங்க. எலியாட்டால நடக்கவே முடியாது. எலியாட் அதுக்கப்புறம் தட்டு மாதிரி எந்திரிச்சு ஓட பார்க்கும்போது அவருக்கு இன்ஜுரியா இருக்கும். அந்த சமயத்துல பால தூக்கி வீச பீட்டர்சன் ரன் அவுட் அடிச்சிருவாரு. பொதுவா இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கும்போது ஃபீல்டிங் டீம் ரன் அவுட்டே அடிக்காம விட்டுருக்காங்க, இல்ல அப்பீல வித்ட்ரா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இங்க பால் காலிங்வுட் கிட்டயுமே அம்பீர்ஸ் கேட்டாங்க, நீங்க ரன் அவுட்டை வித்ட்ரா பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பால் காலிங்வுட் இல்ல ரன் அவுட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. அதனால அம்பீர்ஸும் ரன் அவுட் கொடுத்துருவாங்க. எலியட் ஏமாற்றத்தோட டக் அவுட் நோக்கி போக இந்த சம்பவமானது மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியல் ஆச்சு. கடைசியில ரொம்ப த்ரில்லிங்கா போய் தான் அந்த மேட்ச் நியூசிலாந்து ஜெயிச்சிருப்பாங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே கேப்டனான பால் காலிங்வுட் கிட்ட கேட்டிருப்பாங்க, நீங்க பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப காலிங்வுட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்க பண்ண தப்பு தான், அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டிருப்பாரு காலிங்வுட். ஈட் ஆஃப் தி மொமெண்ட்ல இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. என்ன சார் ஈட் ஆஃப் தி மொமெண்டா? எங்க தலைவர் அஸ்வின் பண்ணாத அசிங்கம் நீங்க பண்ண ஈட் ஆஃப் தி மொமெண்டா? என்ன ஒரு இங்கிலாந்து நியாயம் இது? நம்பர் 2 1980 ஆண்டு நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் பவுலரான காலின் கிராஃப்ட் பவுலிங் போடும்போது வேணும்னே அம்பீரை ஷோல்டர் டேக்கிள் பண்ணிட்டு பவுலிங்க போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அம்பீர் கையை பிடிச்சிக்கிட்டு வெஸ்ட் இண்டீஸ் கேப்டனான கிளைவ் லாய்டு கிட்ட போய் கம்ப்ளைண்டே பண்ணிருப்பாரு. காலின் கிராஃப்ட் சாரியா கேட்டிருக்க மாட்டாரு. இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நிறைய பேர் காலின் கிராஃப்ட் மேல தான் தப்புன்னு நினைப்பீங்க. அவர் மேலேயும் தப்பு இருக்கு, ஆனா அவர் பக்கம் சின்ன நியாயமும் இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த டெஸ்ட் சீரிஸ்ல அம்பையர்ஸ் ஒன் சைடடா தான் இருந்தாங்க. ஏன்னா மேட்ச் நியூசிலாந்துல தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால நியூசிலாந்துக்கு சப்போர்ட்டா தான் நிறைய டிசிஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு தடவை ஹோல்டிங் ஒரு பால் போட்டிருப்பாரு. அந்த பால் கிளீன் எட்ஜ் ஆயிருக்கும். ஆனா அந்த கிளீன் எட்ஜுக்கு அம்பையரா இருந்த ஜான் ஆஷ்லே அப்படிங்கிறவர் அவுட் கொடுத்துருக்க மாட்டாரு. அதனால காண்டான மைக்கேல் ஹோல்டிங் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஓடி போய் ஸ்டெம்பை எட்டி மிதிச்சிருப்பாரு. அந்த பிக்சர் இப்போ வரைக்கும் ரொம்ப ஃபேமஸ். அதற்கு அடுத்து நடந்த டெஸ்ட் மேட்ச்ல தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவத்திலுமே காலின் கிராஃப்ட் ஒரு கிளீன் எட்ஜ் உருவாக்கி இருப்பாரு. ஆனா அதுக்கு அம்பையரா நின்னுட்டு இருந்த ஃப்ரெட் குட்டால் நாட் அவுட் கொடுத்துருப்பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த பால்ல வேணும்னே ஒரு நோ பால் கொடுத்துருப்பாரு. அதனால தான் காலின் கிராஃப்ட் ரொம்பவே கோவப்பட்டிருப்பாரு. கோவப்பட்டுட்டு வேணும்னே அம்பீரை வந்து இடிச்சு பவுலிங் பண்ணிருப்பாரு. இந்த சம்பவம் மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியல் ஆச்சு. வெள்ளைக்கார பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இது ஒரு ரோட் சைட் பிஹேவியர், காலின் கிராஃப்ட் பண்ணது முறையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் மேல தப்பு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 3 நம்ம ஃபாஃப் டு பிளேசஸ் பால் டேம்பரிங்ல சிக்கிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 2013 ஆண்டு பாகிஸ்தானும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப பால சைனிங் பண்றதுக்காக பேண்ட்ல ஃபாஃப் டு பிளேசஸ் தேய்ச்சிட்டு இருப்பாரு. தேய்ச்சிட்டு இருக்கும்போது பேண்ட்ல ஒரு ஜிப் இருக்கும் இல்லையா பாக்கெட் கிட்ட, அந்த ஜிப்லயும் லைட்டா தேய்ச்சிருவாரு. இதனால பாலோட ஷேப் மாறும் இல்லையா, அதனால அத பால் டேம்பரிங் அப்படின்னு சொல்லிட்டு அம்பீர் சொல்லிடுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. அதை கேட்டு ஃபாஃப் டு பிளேசஸ் நான் தெரியாம தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா, மிகப்பெரிய நடவடிக்கைகள் எடுக்காம அவருக்கு 50% மேட்ச் ஃபீ மட்டும் ஃபைனா போட்டாங்க. அதோட பாகிஸ்தானுக்கு 5 ரன் பெனால்ட்டியாவும் கொடுத்தாங்க.